எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கம். எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கம். எல்லாம் உட்கார்ந்து 2 நிமிஷம் நம்முடைய மூச்சு காத்த கவனிக்கணும். காலையில எழுந்து வந்த உடனேயே ஏங்கய்யா மூச்சு காத்த கவனிக்கணும். ஏன் வேற காத்தா கவனிச்சா ஆகாதா? வேற காத்த கவனிச்சா ஆகாதா? முத்திரைகள கவனிச்சா ஆகாதா? உடம்ப கவனிச்சா ஆகாதா? கேட்கிற கேள்வி கரெக்ட். நீங்க உடம்ப கவனிச்சாலோ, மனத கவனிச்சா எதையுமே கேட்கக்கூடாது. மனத கவனிக்கும்போது தான் எல்லாமே உற்பத்தியாகும். என்னென்ன செய்தோமோ அதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கும். இது செய்தோமே, அதை செய்தோமே, அங்க போகணுமே, இங்க போகணுமே. மூச்ச கவனிச்சா எதுவுமே வராது. எந்த ஞாபகம் வராது. தியானம் என்பது நம்ம படபடப்பு, டென்ஷன், கோபம் இதெல்லாம் அடங்கணும் அப்படின்னா, மூச்சு தான் முக்கியம். மூச்ச கவனிச்சாலே எல்லாமே அடங்கிரும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பொதிகை டிவிலயே நானும் சொல்லியிருக்கேன். 5 திருடர்கள் என்ற கள்ளர்கள் நம்முடன் தான் இருக்காங்க. அந்த திருடன்கள் நம்ம எப்ப ஏமாறுவோம்னு பார்த்துட்டு இருப்பாங்க. டபக்குன்னு உள்ள நுழைஞ்சு இருக்கிறதெல்லாம் கொண்டு போயிருவாங்க. எதைய? நல்லது எல்லாத்தையும். மெய்வாய், கண், மூக்கு, செவி என்கின்ற அந்த கள்ளர்களிடமிருந்து நம்ம பாதுகாக்கணும்னா, நம்ம கவனம் மூச்சுல மட்டும் தான் இருக்கணும். மூச்சுல கவனம் இருக்கும்போது எதையுமே கொண்டு போக முடியாது. யாரும் வரவும் முடியாது. அப்ப இவ்வளவு நேரம் நம்ம என்ன செய்தோம்? காலையில நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு என்ன செய்து முடிக்கணும்ன்றத நம்முடைய மூச்சு இன்னைக்கே நமக்கு சொல்லிரும். அதனால 2 நிமிஷம் நம்முடைய மூச்சு காத்த கவனிச்சு, மூச்சு காத்தே என்னுடனே இறப்பா, என்னுடைய மூக்கு துவாரத்துக்குள்ள போய் சுவாச பாதையெல்லாம் சுத்தம் பண்ணி, நுரையீரலுக்கு போய் நுரையீரலாம் சுத்தம் பண்ணி, "நீ வெளிய வா." சுத்தமா வந்துருங்க. யாருமே இருக்கக்கூடாது அங்க. அது மாரி நெனச்சு, நம்ம காற்று என்ற சக்தியை, ஜீவன் என்கின்ற உள்ளே இருக்கின்ற சிவனை உயிரோடு கலக்கச் செய்வோம். ஜீவன் சிவனாக மாறுவதும், உள்ள இருக்கிறது பிராண சக்தி, வெளியே இருக்கிறது ஆக்ஸிஜன் சக்தி. ஆக்ஸிஜன் சக்தி உயிர் சக்தியோட கலப்பதுதான் இந்த மூச்சை கவனித்தல். உயிர் சக்தியை கவனிக்க 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 நம்ம உடம்பு ஆஹா 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 தெம்பு வந்து விட்டது, தெம்பு வந்து விட்டது. எல்லோரும் அனைவரும் வேலை செய்யுங்கள், எல்லோரும் அனைவரும் வேலை செய்யுங்கள், எல்லோரும் அனைவரும் வேலை செய்யுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இன்றைய நாள் சனிக்கிழமை. வலது சுவாசம் ஓடணும். வலது கால் எடுத்து வச்சு கிழக்கு திசை அல்லனா வடக்கு திசை பார்த்து 3 அடி நடக்கணும். இல்லைங்கய்யா எனக்கு இடது கால் தான், இடது சுவாசம் தான் ஓடுது அப்படின்னா, சரி எந்திரிக்கும்போது என்ன செய்ய முடியும்? யோக தண்டத்தெல்லாம் கையிலயே வச்சுட்டு இருக்க முடியும்? கிடையாது. அப்போ இடது கால ஊனி வடக்கு திசையில, இடது கால ஊனி மேற்கு திசை அல்லனா தெற்கு திசை பார்த்து 3 அடி நடந்துட்டு இன்றைய நாள் நல்ல நாள் ஆகணும். கழிவறையெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க இது யோக தண்டத்தை வச்சு நீங்க மாத்தணும். நெறைய பேர் கேள்வி கேட்டாங்க. ஏங்கய்யா யோக தண்டத்தை வச்சு தான் மாத்தணுமா? மத்ததெல்லாம் எல்லாருமே எல்லாம் சொல்றாங்களே, பந்த வச்சு மாத்தலாம், துணிய வச்சு மாத்தலாம், நின்னுட்டு மாத்தலாம், நிக்காம மாத்தலாம், உட்கார்ந்து மாத்தலாம், உட்காராம மாத்தலாம். நீங்க என்ன மாத்துனாலும் சரி, யோக தண்டத்தை வச்சு மாத்தலன்னா, நீங்க அதுல வரவே முடியாது. விழிப்பு நிலை அடைய முடியாது. சரகலை வகுப்ப வந்து உங்க சரம் வந்து நம்ம நினைச்ச மாரி ஓடாது.
ஐயா இல்லைன்னா நான் எதுக்கு உங்களுக்கு யோக தண்டத்தை வெட்டியில் அனுப்பிச்சிருக்கிறேன். சரம் பழகியவர்கள் யோக தண்டத்தை இயற்கையான யோக தண்டம் நல்லா திருமூலர் சொல்லுவார். மரம் என்கின்ற அத்தி மரத்தின் இதில் யோக தண்டத்தை யார் வச்சு செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பலன்கள் அதிகம். அவர்கள் தான் சரத்தை மாற்ற முடியும். மற்றவங்கெல்லாம் மாற்றலாம், மறுபடியும் ஓடிடும், மாற்றலாம், ஓடிடும். நீங்க கொடுத்த யோக தண்டம் மட்டும் அப்படிதாங்க இருக்குது. அப்படிதான் இருக்கும். ஆரம்பத்துல நீங்க வச்சு 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 பாருங்க. 90 நாள் நான் அதெல்லாம் பதிவிலேயே போடுவேன். ஒரு நாள் எதுவும் மாறாது, 90 நாள் அனைத்தும் மாறும் அப்படின்னு. 90 நாள் நீங்க வச்சு பார்த்துட்டா நம்மகிட்ட பேசும். 90 நாள் கண்டிப்பா நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா, அதனுடைய முழு பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். யோக தண்டத்தை இப்படி வச்சுட்டு, எடுத்துட்டு, அப்படி முடிச்சுட்டீங்கன்னா கேட்காது. யோக தண்டத்தை என்ன பண்ணணும்? நமக்கு இன்னைக்கு வலது மூச்சு ஓடணும். அப்போ இடது கையால இப்படி வச்சுட்டு, நல்லா இப்படி வச்சுட்டு, உங்களுடைய கைய போட்டு சின்முத்திராவை இப்படி சாஞ்சு உட்கார்ந்தீங்கன்னா போதும். ஒரு 10 நிமிஷத்துல ஆட்டோமேட்டிக்கா யார் ஒருவருக்கு அடிக்கடி மூச்சு மாறுதோ, உடம்புல அவ்வளவு கழிவுகள் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த கழிவுகள் வெளியேத்துனீங்கன்னா, உங்களுக்கு யோக தண்டத்தை வச்சு நீங்க இது பண்ணீங்கன்னா கரெக்ட்டா வரும். கழிவுகளையே வச்சுட்டு யோக தண்டத்தை வச்சுட்டு மாறும். அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா மறுபடியும் வந்துரும். மாறும், எடுத்தோம்னா வந்துரும். காரணம் கழிவுகளின் தேக்கம். கழிவுகளின் தேக்கம் நாம இல்லாம இருக்கணும். இன்னைக்கு நம்ம சூரிய நமஸ்காரம், அதே மாரி மூலாதாரம் ஏற்கனவே நல்ல விழிப்பு நிலை யாருன்னா, மூலாதாரம் விழிப்பு நிலைன்னா, நிலம் என்கின்ற ஆற்றல், நிலம் என்ற சக்தி நம் உடம்புல எப்பவுமே இருக்கும். யோக தண்டம் வாங்காதவங்க கண்டிப்பா யோக தண்டம் கேட்டு வாங்கிக்கங்க. யோக தண்டம் இல்லாம சரக்கலை வகுப்பு வரவே வராது. அப்புறம் என் மேல குறை சொல்லி குற்றம் கிடையாது. அதே மாரி அமிர்தாதி ஔஷத உணவு, தேவாமிர்தம், காயகற்ப அமிர்தம், நாசி நசிய தைலம் இதெல்லாம் வியாபாரத்துக்காக அல்ல. நம்ம யோகத்துல இருக்கிறவங்க பயன்படுத்தணும். பயன்படுத்தினால்தான் அந்த மூக்குக்குள்ள அடைப்பு இருக்குது. சதை வளர்ச்சி வந்தா நம்ம யோகத்துல லேட் ஆகும். செய்யலாம். ரொம்ப லேட் ஆகும். கேசரி முத்திரையெல்லாம் வச்சு நம்ம அதை செய்யணும். இப்ப கேசரி முத்திரை கொண்டு போய் நீங்க நாக்க உள்ள மடக்கி வைக்கவே முடியாது. அப்ப நாக்க நல்லா இழுத்து, 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 இழுத்து அத நீட்டாக்கணும். நீட்ன பிறகு அப்புறம் உள்ள மடக்க முடியும். அதுக்கே 6 மாசம் ஆயிரும். அப்புறம் எங்க போய் நீங்க கேசரி முத்திரை செய்யறது? அதனால இந்த நசிய தைலம் இப்படி எடுத்தீங்கன்னா, நல்லா பாருங்க. நான் இப்ப காட்டுறேன். அது எப்படின்றது நான் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் நானு. காட்டுறேன். வியாபாரத்துக்காக அல்ல, உள்நோக்கத்துக்காக அல்ல, உங்களுடைய நலனுக்காக. சரிங்களா? முதல்ல பாருங்க. இந்த மாரி ஒரு பாட்டில் அனுப்புவேன். இந்த பாட்டில் நல்லா ஓப்பன் பண்ணி, இந்த ஆள்காட்டி விரல்ல வலது கை ஆள்காட்டி விரல்ல அப்படி அது பால் மாரி இருக்குதுல. அப்படி கொஞ்சம் சாய்ச்சி இப்படி செய்தீங்கன்னா, ஆயில் மேல வரும். நல்லா இப்படி தொடச்சுட்டு, மூக்குப்பொடி போடுவீங்கல்ல, அது மாரி மெல்ல இழுக்கணும். தொண்டைக்கு அடிக்கும். நல்லா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க, அந்த மாரி ஐபிபி இருக்கவங்கலாம் மெதுவா இழுக்கணும். இந்த மூக்கு பிடிக்கிற மார நல்லா இழுக்கணும்.
இழுத்ததுமே நல்ல இருமல், நல்ல அந்த இதெல்லாம் வந்து அப்பிட்டு வந்துரும். அதுக்கப்புறம் இதைய வந்து சும்மா லேசா லேசா தொடச்சிறணும். கண்ணுக்கு கீழ தான் துடைக்கணும். கண்ணுக்கெல்லாம் வைக்கக்கூடாது. அப்புறம் தொண்டையில துடைச்சுக்கலாம் மீதிய. இப்படி துடைச்சீங்கன்னா, இது உடனடியா அந்த ரிலீஃப் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த பாட்டில்ல இருக்கிற தைலத்த நல்லா வச்சு, நல்லா அண்ணாந்து, நல்லா மூக்குக்குள்ள 2 சொட்டு இப்போ ஊத்த மாட்டேன். ஊத்துனா என்ன ஆகும்னாக்கா, கபம் வந்துட்டே இருக்கு. அப்புறம் சொல்ல முடியாது. அதனால நல்லா அண்ணாந்து, இதுல 2 சொட்டு, இதுல 2 சொட்டு ஊத்திட்டு, கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கணும். கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கணும். இந்த மூக்க வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் கொஞ்சம் அனத்தி குடுக்கணும். அனத்தி குடுத்தா அது மாரி நம்மளுக்கே தாங்கவே முடியாது. அந்த அளவுக்கு வரும். வந்து மூக்குல, தலையில இருக்கிற நீரெல்லாம் அப்படியே வடிஞ்சிரும். நீரெல்லாம் வடிஞ்சிரும். எல்லாம் வடிஞ்சா 90 நாள் அந்த பாரம் 3 பாட்டில் பயன்படுத்தினீங்கன்னா போதும். 3 பாட்டில் பயன்படுத்தலாம். அதனால 3 பாட்டில் சொல்றேன். 3 நாள் 1 பாட்டில் 2 மாசம் கூட வரலாம், 3 மாசம் கூட வரலாம். அந்த மாரி 3 பாட்டில் பயன்படுத்தினா தான் தசை வளர்ச்சி, சதை வளர்ச்சி, எலும்பு வளர்ச்சி அதெல்லாம் அடைப்புகள் எல்லாம் போகும். அப்புறம் நீங்க வந்து ஃப்ரீயா இருக்கலாம். அதனால இப்ப கைய தேய்ச்சு பார்த்துட்டு, நம்ம ஆரம்பிச்சிரலாம் பயிற்சிய. ஓம் காகத்வஜாய வித்மகே கர்க்கஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத். ஓம் காகத்வஜாய வித்மகே கர்க்கஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத். ஓம் காகத்வஜாய வித்மகே கர்க்கஸ்ஸாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத். இது மாரி எவ்வளவு சொல்லணும்? 8 தடவ சொல்லணும். இப்ப 8 தடவ வேண்டாம். நம்ம 3 தடவ சொன்னா போதும். இப்ப நம்ம வந்து பயிற்சிக்கு வரலாம். 28 பேர். இன்னைக்கு பயிற்சிக்கு வர்றவங்கள நம்ம எத்தனை பேர் வர்றீங்கன்னு பார்த்துட்டு, அவங்களுக்கு மட்டும் தான் திங்கட்கிழமை வந்து பதிவுகள் அனுப்பப்படும். நான் ஏற்கனவே சொன்ன வராதவங்கலாம் கொஞ்சம் எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் குடுங்கன்னு சொல்லியிருக்கேன். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு சொல்லிருங்க. "பதிவு பண்ணிரு" அப்படின்னு சொல்லி. பதிவு பண்ணா தான் திங்கட்கிழமை வந்து புது லிங்க். ஏன்னா, யார் யார் உள்ள வர்றாங்க, யார் யார் அப்படின்றது சரியாவே தெரிய மாட்டேங்குது. அதனால நம்ம வந்து திங்கட்கிழமைலருந்து புதிய பதிவு நாளைக்கு இருக்காது. அதனால பதிவு பண்ணி அவங்கவங்க பேர தக்க வைத்துக் கொள்ளுங்கள். ஏங்கய்யா பணம் கட்டணுங்கய்யா. எல்லாரும் தான் பணம் கட்டுறோம். ஆனா கரெக்ட்டா இருக்கணுமே. அதனால நல்ல இப்ப எந்திரிச்சு கைய தேய்ச்சு பார்த்து எந்திரிச்சு, எல்லோருக்கும் என்னுடைய கரம் கூப்பி, சிரம் தாழ்த்தி, மண்டியிட்டு, என்னுடைய குருமார்களையும் தங்களையும் வணங்கி, இன்றைய பயிற்சியினை துவங்குகின்றேன். மாதா, பிதா, குரு, தெய்வம் நினைச்சு செகண்ட் டைம். தேர்ட் டைம். ஓம். சகனா பவது
சகனம் புனத்து சகவீரியம் கரவாவகை தேசஸ்பிரினோவதீதமஸ்து மாவித்விசாவகை. ஓம் த்ரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகம் விவபந்தனாத் இம்ருத்யோ முக்ஷியமாம்ருதாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தகி. கையை தேய்ச்சி பார்த்துக்கிறீங்க. இப்ப நம்ம ஞாயிறு வணக்கம் தளர்வு பயிற்சிகள் இருக்குது. நம்ம ஞாயிறு வணக்கத்தை பார்க்கணும். நல்லபடியா பிரீத் இன், பிரீத் அவுட், டூ பிரீத் இன். பிறையாசனம், மூச்சை நல்லா இழுத்துட்டு நல்ல கையை பின்னாடி நீட்டணும், நல்லா நீட்டணும். இந்த ஒரு தடவை மெதுவா சொல்லுவேன். நல்லா நீட்டணும், நல்லா நீட்டணும். கையை மடக்கல் இல்லாம நீட்டணும், பின்னாடி மடக்கல் இல்லாம நீட்டணும். நல்ல மூச்சு இழுக்கணும், நல்ல மூச்சு இழுக்கணும், நீட்டணும் 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 நீட்டணும். அப்படியே மூச்சை விட்டுட்டு அடிமுதுக வளைக்கணும், அடிமுதுக வளைக்கணும், அடிமுதுக வளைக்கணும். மூச்சை விடணும், அடிமுதுக வளைக்கணும். நல்லா அப்படியே காலை, உங்களுடைய ஞாபகம் நம்ம என்ன செய்யணும், கால் மடங்கக்கூடாது, மூச்சு விடணும். அடிமுதுக நம்ம மடக்கிறோம். பாத அஸ்தாசனம், ரெண்டு கையும் பாதத்துக்கு வெளி பாதத்துல டச் பண்ணணும். பிரீத் அவுட். இதுல நல்லா ஒரு மூச்சு நல்லா இழுத்து விட்டுட்டு அப்படியே நல்ல முதல் கையை வைக்கணும். கையை வச்சு இடது காலை கொண்டு வரணும், இடது காலை கொண்டு வந்து அப்படியே மேல. இடது காலை கொண்டு வந்து மேல. இப்போ அப்படியே கால், இடது கால் பின்னாடி கொண்டு போய் நல்லா பாதத்தை அழுத்தி கெண்டைக்கால் நல்லா இழுக்கணும், வடிக்கணும். நல்லா அப்படியே வந்து கெண்டை குதிகாலை தூக்கி அப்படியே நல்லா பிரீத் இன். அதுக்கப்புறம் பிரீத் அவுட். சசாங்காசனம் இது. இப்படி வந்ததுக்கு அப்புறம் பெண்கள் பாருங்க, அப்படியே இப்படி படுக்கணும். பெண்கள் அப்படியே அப்படி படுத்துட்டு இந்த தோள்பட்டையை கீழே வைக்க ட்ரை பண்ணணும். பெண்கள் படுத்து என்ன பண்ணணும், இந்த தோள்பட்டை தூக்கணும். தோள்பட்டைய தெரியலீங்க ஐயா, அப்படிங்களா ஐயா? நல்லா பாருங்க, இப்படி வச்சுட்டு இந்த தோள்பட்டை தூக்கணும். தோள்பட்டை இப்படி வைக்கணும், கீழே படியணும். அதுக்கப்புறம் ஆண்கள் வந்து நல்லடி வந்த உடனே இப்படியே இந்த இதையை வச்சு இந்த கால் பாதத்தை அடிபாகம் கீழே இருக்கணும். இந்த தாடை அப்படியே தாடை 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 நெஞ்சு வச்சு இந்த கை இந்த தோள்பட்டை அஷ்டாங்க நமஸ்கார ஆசனம். அதுக்கப்புறம் பிரீத் இன், புஜங்காசனம். கழுத்து முதல்ல தூக்கணும், ரெண்டாவது நெஞ்சு, மூணாவது நடுமுதுகு, நாலாவது அடிமுதுகு, அஞ்சாவது கழுத்து. இப்படி தூக்கும்போது நானும் சொன்ன கழிவுகள் போயிட்டு சுடரை குடிச்சிட்டு தான் வரணும். அதுக்கப்புறம் 8 பர்வதாசனம். 8 பர்வதாசனம் நல்லா இது பண்ணி இந்த கையை நல்லா அப்படியே நீட்டி நல்லா அப்படியே நெத்தி வந்து தொடுற மாதிரி வைக்கணும். 9 உடைய வலது கால் அப்படியே பாதத்துக்கு உடைய 2 கைக்கு நடுவுல கொண்டு வரீங்க. நல்லா கொண்டு வந்து பிரீத் இன். அதுக்கப்புறம் 10 பாதஹஸ்தாசனம், பிரீத் அவுட். அப்படியே நல்லா பாதஹஸ்தாசனம், பிரீத் அவுட். 11 பிறையாசனம், பிரீத் இன். அப்படியே நல்ல பிறையாசனம், பிரீத் இன். 12 நமஸ்காராசனம், ரிலாக்ஸ். நல்ல மூச்சு. இன்னொரு 4 தடவை கொஞ்சம் வேகமா செய்யணும், சரிங்களா? 1. வேகமா செய்யும்போது உடல் நல்லா குறையும்.
ஆஸ்மா வீசிங் ப்ராப்ளம் இருக்கும், கொஞ்சம் வேகமா செய்துதான் ஆகணும், மூச்சோட செய்யணும். 2 breathe in, 3 breathe out, 4 breathe in, 5 breathe out, in, 6 breathe out, in, மூச்சு எடுக்கணும், அவுட் பண்ணணும், breathe out, 7 breathe in, 8 breathe out, mountain person breathe out, 9 right leg front breathe in, 10 breathe out, இடது கால் முன்னாடி, 11 breathe in, பிரையாசனம், 12 நமஸ்காராசனம். Relax. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. Relax. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. Relax. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. Relax. அப்படியே படுக்கிறீங்க, அப்படியே படுக்கணும், படுத்து ஃப்ரீ பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இடது கால், உங்களுடைய இடது கால் நல்லா அப்படி தூக்கி படுத்து இப்படிதான் வரணும். இடது காலை நல்லா தூக்கி 90 டிகிரி நல்லா நிக்க வச்சு நல்லா மடக்கி நல்லா இப்படி அழுத்தணும், வயிற்றுக்குள்ள அழுத்தணும். 1. அப்ப அழுத்தும் போது உங்களுக்கு இந்த தொடை நரம்பு இழுக்கும், வலிக்கிற மாதிரி தெரியும். அந்த இதையை நீங்க நல்லா அப்படி மேல நீர் விட்டு நல்லா வைக்கணும். வச்சு அதான் சுடுதண்ணி குடிச்சிட்டு வர சொல்றது காரணம். 1 2 நார்மல் பிரீத், 3 4 5 6 7 8 9 10. நல்லா அப்படியே மூச்சு எடுத்து பிரீத் இன் அவுட். ஏங்கய்யா காலை இப்படி விட்டா என்னங்க ஐயோ, உங்க கால் பாதம் உங்களுக்கு வலிக்கும், வேற ஒண்ணும் இல்லை. நல்லா மூச்சு எடுத்து விட்டுட்டு அப்புறம் யோகாவுக்கு வந்தனா கால் பாதம் போச்சு. கால் பாதம் நீங்க போக வச்சுட்டு யோகா மேல பழி சொல்லக்கூடாது. நான் சொல்றது மெதுவா விடுங்கன்னு சொல்றேன். அப்ப என்ன, நீங்க மெதுவா வரும்போது உங்களுடைய தொப்பை கிட்ட ட்ரிச் பண்ணும்போது சிறுநீரகம் நல்லா இயங்க ஆரம்பிக்கும். இப்ப உங்களுடைய வலது கால் நல்லா வச்சு நல்லா பார்த்து நல்லா மடக்கி நல்லா இப்படி அழுத்தணும், வயிற்றுக்குள்ள அழுத்தணும், விளையாடுக்குள்ள காலத்தோட வரணும். 1
2 3 4 5 6 7 8 9 10. Breathe in, out. நல்ல மூச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ 2 காலம் சேர்த்து breathe in, breathe out. அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ நல்லா என்ன பண்ணணும்னா பாருங்க, அப்படியே பிரீத் அவுட், அப்படியே பிரீத் அவுட். நல்ல கால் பயின்னு தலை நல்லா இருக்கும். அப்படியே பிரீத் இன், ஆப்போசிட் பிரீத் அவுட். அப்படியே 1 1 பிரீத் இன் அவுட், பிரீத் இன் அவுட், பிரீத் இன் அவுட், பிரீத் இன் அவுட், இன் அவுட், இன் அவுட். கேஸ் பிரிச்சனா போயிடும், கேஸ் பிரிச்சனா போயிடும். அப்படியே பாருங்க, அப்படியே 1 2 3. கழுத்தை மேலே தூக்கிட்டு, கழுத்தை மேலே தூக்கிட்டு அப்படியே பாருங்க. 1 2 3 4 5. ரிலாக்ஸ். அப்புறம் பிரீத் இன், பிரீத் அவுட். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ போதும், நல்லா க்ளீன் பண்ணி. இதுக்கு அடுத்தது வாரம் ஒரு ஆசனம், வாரம் ஒரு ஆசனம் போட்டா கூட வந்துடலாம். 12 ஆசனங்கள். இப்ப பவனமூர்த்தி ஆசனம் பார்த்தோம். சிரசாசனம் நம்ம யாரும் செய்யக்கூடாது, செய்ய மாட்டோம். சிரசாசனம் எப்படின்றது மட்டும் காட்டிடுறேன். நீங்க முயற்சி வேணும்னா இதை அதை நீங்க செய்துக்கலாம். மற்றவங்களாம் செய்யக்கூடாது. சிரசாசனம் 40 வயசுக்கு உள்ள செய்தவங்க, என்னால செய்தே இருக்கிறேன்னு சொல்றவங்க தாராளமா செய்யலாம். புதுசா பழங்கிறவங்க சிரசாசனம் போடக்கூடாது, அர்த்த சிரசாசனம் போடலாம். அது என்னங்க ஐயா அர்த்த சிரசாசனம்? அர்த்த சிரசாசனம் சூரிய நமஸ்காரத்துல 8வது ஸ்டெப். வேற ஒண்ணும் இல்லை. பாருங்க, கால் இப்படி வைக்கணும், வச்சுட்டு கையை நல்லா நீட்டிட்டு அப்படியே 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 நல்லா அப்படியே டவுன் பண்ணும். இது அர்த்த சிரசாசனுடைய பலன் கிடைக்கும். சிரசாசனுடைய பலன் கிடைக்கும். சிரசாசனம் போடுறதா இருந்தா எப்படி போடணும்? காலை பாருங்க, முதல்ல இப்படிதான் வைக்கணும். எடுத்த உடனே சிரசாசனம் போடக்கூடாது. நம்ம கடைசியில நான் காட்டுறேன். சிரசாசனம் கடைசியில காட்டுறேன், கடைசியில தான் செய்யணும். இப்ப அப்படியே உட்கார்ந்து 2 பயிற்சியை பார்த்துட்டு நம்ம மூச்சுக்கு வரலாம். அதனால நல்லா ஃப்ரீ பண்ணி, இந்த குறுக்குவாதம், சரவாங்கி இதெல்லாம் வரக்கூடாதுன்னா முதல்ல கால் விரல் பிரீத் அவுட், இன் அவுட், இன் அவுட். அதுக்கப்புறம் கால் பாதம் பிரீத் அவுட். இந்த ஒரு நாளைக்கு நீங்க பார்த்துக்கோங்க. இன் அவுட். புதுசா வந்தவர்களுக்கெல்லாம் தெரியும். இன் அவுட், இன் அவுட். இது மாதிரி 5 தடவை செய்யணும். நல்லா ஃப்ரீ பண்ணிட்டு ஒவ்வொரு இதுக்கும் ஒரு மூச்சு இழுத்து விடணும். இப்போ உங்களுடைய வலது பக்கம், உங்களுடைய வலது பக்கம் தான் டவுன் பண்ணும். பிரீத் அவுட், இன். கடிகார முள் சுத்துற மாதிரி சுத்தணும். கடிகார முள் சுத்துற மாதிரி பிரீத் அவுட், இன் அவுட். பாருங்க, இடது
இந்த சுண்ட விரல் கீழே வரணும். பிரீத் இன், அவுட். அவுட் பண்ணும்போது சுண்ட விரல் 2 சுண்ட விரல் கீழே வந்து இன், அவுட், இன். பாம்பு அப்படியே நெளியும். அது மாதிரி நல்ல உங்களுடைய மணிக்கட்டுக்கு கீழே நெளியணும். நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு அப்படியே பிரீத் அவுட். இந்த 2 பக்கம் இந்த பக்கம் வரணும். இன், அவுட், இன், அவுட். நம்ம என்ன செய்யறோமோ நம்ம ஞாபகம் அதுல இருந்தா கண்டிப்பா தவறுகள் வரவே வராது. அன்பா செய்யணும், ஆசையா செய்யணும், பண்பா செய்யணும், பாசமா செய்யணும். நல்லா ஆழ்ந்த மூச்சு. இப்போ காலை கொஞ்சம் எடுத்து பாருங்க. பிரீத் இன், அவுட். மூச்சு இழுக்கணும், மூச்சை விடணும். மூச்சை இழுக்கணும், மூச்சை விடணும். பிரீத் இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். ரிலாக்ஸ். நல்ல மூச்சு. அப்படியே 2 காலையும் வச்சுட்டு கையை பின்னாடி வச்சுட்டு நிமிந்து உட்காந்து தொடையை டைட் பண்ணணும். தொடையை டைட் பண்ணும்போது உங்களுடைய போன், முட்டையுடைய போன் அப்படியே ஷேக் ஆகி அங்க நல்ல வழுவழுப்பு திரவம் உற்பத்தியாகும். உற்பத்தியாகி என்ன பண்ணணும்? கொப்பரை தேங்காய் எண்ணெயை குடிக்கணும். அப்படி இல்லைன்னா கொப்பரை தேங்காயை சாப்பிடணும். 2ல ஏதோ ஒன்று செய்துட்டு இது மாதிரி பிரீத் இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். நல்ல மூச்சு. இது மாதிரி வீட்டில் நீங்கள் 10 தடவை செய்துக்கலாம். அப்படியே இது பண்ணி நல்ல அப்படியே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இது மாதிரி நீங்கள் கர்ப்பஸ்திரீகள்லாம் அதிகமாக செய்யணும். கர்ப்பஸ்திரீகள்லாம் அதிகமாக செய்துக்கணும். அதே கர்ப்பப்பை கோளாறுக்கெல்லாம் அதிகமாக செய்யணும். அப்படியே பிரீத் இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். நல்ல மூச்சு. இப்போ நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு மே மாதம்தான் நேரடி பயிற்சி. இப்போ பயிற்சி முடிஞ்சிடுச்சு, என்னடா போடா இதெல்லாம் களக்காட்டி என்ன அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு அப்போதான் வந்து சர்டிஃபிகேட் நீங்கள் செய்ததுக்கு 3 மாதம் பழகின சர்டிஃபிகேட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் அதுக்கு முன்னாடி இந்த இதில் வந்து யோகா செய்ததில் ஏதாவது ஆசனங்கள் நல்லா தெரிஞ்சால் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. அந்த சர்டிஃபிகேட் பின்னாடி உங்களுடைய ஃபோட்டோவை போட்டு வரும். இப்போ நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு நீங்கள் டைரெக்டாக பயிற்சிக்கு வரலாம். மூச்சு பயிற்சிக்கு வரலாம். நம்ம ஏற்கனவே சொன்னோம் பத்மாசனம் போடணும்னு. சித்தாசனத்திலாவது உட்காருங்க. நல்லா உட்காந்து அதனால தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கொப்பரை தேங்காய் நல்லா சாப்பிடணும். மூட்டு வலி இருக்கவங்க, வீசிங் ப்ராப்ளம் இருக்கவங்க, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க முருங்கையினுடைய விதை, முருங்கனுடைய விதையை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வீசிங், சைனஸ், ஆஸ்மா ப்ராப்ளம் கண்டிப்பாக போயிடும். அதுக்காக போட்டு நறுக்கு நறுக்குன்னு போட்டு முடிக்கிடக்கூடாது. ஒரு விதையை அரை நாளெல்லாம் வச்சு சுவைச்சி அந்த தண்ணியை மட்டும் முழுங்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 3 விதை வச்சுக்கோங்க, இல்லைன்னா 5 விதை வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 5 விதை, 5 மாத்திரை மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்களே நாட்டு மருந்து கேட்டால் கிடைக்கும். அதை உடைச்சி அது உள்ளே இருக்கிற பருப்பை மட்டும் நீங்கள் வாயில் போட்டு கொஞ்சம் அப்படி மென்று அடக்கிக்கோங்க. அடக்கிட்டு சைனஸ், வீசிங் ப்ராப்ளம் இருக்கவங்கள இதை செய்துட்டு நசியத்தை தயிர், அதை விட டாப் 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 டாப்ல டாப் நல்லா இது முடிஞ்சு சுகப்பிராணாயாமம். பிரீத் அவுட், ஆ 5 தடவை, வயல் வெறியணும்.
பிரீத் அவுட், வயிறு உள்ள போகணும். In, out, in, out, in, out. இதை மெதுவா செய்யும்போது மெதுவா செய்யணும். மெதுவா விடும்போது இங்கேருந்து அப்படியே சுத்தமா போயிடும். இது மாதிரி தான் நீங்க சுக பிராணாயாமம் செய்யணும். நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு இப்போ தொப்புள் கடியில ஆதி முத்ரா வச்சு மகா முத்ரா வைக்கணும். மூச்சை வேகமா வெளியேற்றணும். இந்த பேஸ் பாருங்க, இப்படிதான் சிரிச்சா மாதிரி இருந்து அது மாதிரி செய்யணும். முகத்துக்கு சுருக்கம் இறுக்கம், சுருக்கம் இறுக்கம், சுருக்கம் இறுக்கம் கொடுக்கும்போது ரத்த ஓட்டம் போய் வந்து இதை அப்படியே டவுன் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா ஆழ்ந்த மூச்சு. இருபத்தி 29 பேர் தான் இருக்கிறீங்க. சனிக்கிழமை வச்சதுனாலயா? ஒண்ணும் பண்ண முடியாது. நல்லா இது பண்ணி இப்போ பஸ்திரிக்கா கழுத்து பாருங்க நல்லா இருக்கும். அதே மாதிரி பேச டைப் பண்ணி நல்லா அப்படியே குனியக்கூடாது. நல்லா நிமிர்ந்து இருந்து கழுத்து மட்டும்தான் 10 தடவை. ரெடி? அப்படியே டவுன், அப்படியே டவுன். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே இப்போ கை சின்முத்ரா வச்சு, இடது கை சின்முத்ரா வச்சு, வலது கை நாசிக முத்ரா வச்சு நாடி சோதனா ஃபுல்லா எடுத்து லெஃப்ட்ல ஸ்போர்ட்ஸ் அவுட் பண்ணும். இழுத்து 2 வேர்ட்ஸ் இழுத்து லெஃப்ட்ல ஸ்போர்ட்ஸ் அவுட், லெஃப்ட் இழுத்து ரைட், ரைட் இழுத்து லெஃப்ட் இழுத்து ஸ்போர்ட்ஸை விடணும். மூச்சு விடும்போது வேகமா விடணும். இருக்கிற சளி எல்லாத்தையும் அடிச்சுட்டு வந்துடணும் நுரையில இருந்து. ரெடி? அப்படியே டவுன். 1 2 3 4 5 6 7 8 9 10. காயகல்ப அமிர்தம் என்பது நான் திங்கட்கிழமை காட்டுறேன். இன்னைக்கு எல்லாம் முடியுது வந்து. ஏன்னா அந்த அமிர்தம் வந்து விலை ரொம்ப குறைவு, பயனோ ரொம்ப நிறைவு. விலை விலையோ குறைவு, பயனோ நிறைவு. தேவாமிர்தம் என்ன பண்ணும்? ஹார்ட் பிளாக் கப்பல். அதுக்கப்புறம் மூளையில ரத்தம், மூளை நல்ல வேலை செய்யல. மனம் குன்றிய குழந்தைகள் இதெல்லாம் நல்லா பயன்படுத்தினாங்கன்னா மனதிலிருந்து அப்படியே தெளிவு அடையலாம். மன குழப்பவாதிகள்
மனக்குழப்பம், எதையுமே செய்ய முடியாது இருக்கிறவங்க அவங்க. அதுக்கப்புறம் ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ரத்தம் உறைஞ்சிடுச்சு அப்படின்றவங்க, கை கால் நடுக்கம், கை கால் வாதம், வாத பிரச்சனை இருக்கவங்க, நடுக்க பிரச்சனை இருக்கிறவங்க, அஜீரண கோளாறுகள் உள்ளவங்க, தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்க. என்னய்யா டுபாக்கூர் அடிக்கிறீங்க? நான் டுபாக்கூர் அடிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். அத வாங்கி நீங்க பயன்படுத்தி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். அதனால அது அஜீரண கோளாறுகள், கேஸ் ப்ராப்ளம், தூக்கமின்மை இதெல்லாம் எடுத்து ஒரு நாள் குடிச்சிட்டு, எனக்கு போகலன்னு கேட்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னேன் எல்லாமே இது ஆயுட்காலம் ஃபுல்லா எடுக்கணும். எதுவுமே வராது. இருக்கிறவங்களுக்கு போயிரும், இல்லாதவங்களுக்கு வராது, வரக்கூடாதுன்றவங்க. அதே மாரி உடம்பு பெருக்கம், ஐயா! உடம்பே இறங்க மாட்டேங்குதுங்க ஐயா! ஐயா! தொந்தியே குறைய மாட்டேங்குதுங்க ஐயா! அப்படின்றவங்க காயகற்ப உணவ எடுத்துட்டு, அமிர்தத்த எடுத்துட்டு வந்தீங்கன்னா, எல்லாமே போயிரும். 1 மாசத்துக்கு உண்டானது கொரியல் சார்ஜோட ரூ. 700. கொரியல் சார்ஜோட ரூ. 700 அவ்வளவுதான். நல்லா மூச்சிழுத்து, இப்ப நம்ம நாடி ஏப்பம் நல்லா எடுத்து, ஏப்பம் எப்படி எடுக்கணும்? வயித்த காட்டுங்க ஐயா. எப்பவுமே உங்க வயித்த தானே காட்டுவீங்க. காட்டுங்க ஐயா வயித்த. இந்த இடத்துக்கு அந்த உதரவிநாதர்கிட்ட அந்த டபக்குன்னு ஒரு அடி அடிச்சா, ஏப்பம் குபுக்குன்னு வரும். டபக்கு குபுக்கு, டபக்கு குபுக்கு, டபக்கு குபுக்கு. அது மாரி ஏப்பம் வரணும். நம்மளா எடுத்தா ஒண்ணு இல்ல, அதா எடுத்தா வந்தது வம்பு அங்க. அதனால உண்மையிலேயே முடியும். நல்லா தொடச்சுக்கிறீங்க. இது மார 10, 20 தடவ செய்யணும். டெய்லி 10, 10 தடவ 10 தடவ செய்யணும் சரியா போகும். இதுக்கப்புறம் இருமணும். நல்லா மூச்சு இழுத்து இது மாரி 10 தடவ நீங்க இருந்தீங்கன்னா, ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் நெஞ்சு வலி வந்தவங்க இப்படி புடிச்சுட்டு நல்லா இப்படியெல்லாம் பிடிக்கக்கூடாது. அந்த ஹார்ட் அட்டாக் வந்தா உடனே இந்த விரல பாருங்க. இருதய முத்ரா வச்சுக்கணும். இருதய முத்ரா வச்சுட்டு தான் நம்ம இதை செய்யணும். இருமலே கூட இருதய முத்ரா வச்சுட்டு தான் இருதயம் நல்லா வேலை செய்யும். இருதய முத்ரா நல்லா வேலை செய்யும். இப்ப நம்ம ஒரு ஓம் சொல்லிக்கலாம். மலத்வாரத்த மேல இழுக்கணும். இம் சொல்லும்போது கீழ விடணும். ரெடி? காலம் வலிக்கிறவங்க மாத்துறவங்க மாத்திக்கலாம். என்ன 3 நாள்லாம் உட்கார சொன்னா சரி, 7 நாள்லாம் உட்கார சொன்னா இப்படியே இருக்கும். ஆடாம, அசையாம, எந்த வேலையும் செய்யாம தூங்குவேன். ஆனா, தண்ணியும் குடிப்பேன். சாப்பாடு மட்டும் சாப்பிட மாட்டேன். இதுலயே 3 நாள் உணவு இல்லாமல் தாராளமா இருக்கலாம். இருந்தா, அதுதான் நம்ம உடம்பு. அதுதான் நம்ம செய்யற ஆசனம். சரி. நம்ம இது இப்ப நம்ம மூச்ச நல்லா இழுத்து, மூச்சு இழுக்கும்போது அஸ்வினி முத்ரா மலதுவாரத்த மேல இழுக்கணும். மூச்சு விடும்போது மலதுவாரத்த கீழ விடணும். அது மாரி ரெடி? ஓ மூச்ச இழுத்துட்டு நீங்க இல்லன்னா இந்த ஓம் நீங்க சொல்லணும். இழுத்துட்டு மூச்ச இழுத்துட்டு ஓ இம் இம்ன்னு நீங்க சொல்லணும். வாயில சவுண்டா சொல்லணும். ஐயா! வீட்ல தூங்குறாங்க ஐயா! யா உங்களுக்கு என்ன? நீங்க தூங்காம செய்யுங்க. நான் பயிற்சி பண்ண போறேன். அப்படின்னு அப்பதான் என்ன ஆகும்? மூலாதாரம் தேடும். சாவிய தேடும்.
அங்க எங்கடா சாவி, எங்கடா சாவி, எங்கேயோ எல்லாம் வந்தாச்சே, எல்லாம் வந்தாச்சே, எல்லாம் வந்துட்டாங்களே, முதலாளி திட்டுவாரு, அடிச்சு போடுவாரு, உதைச்சு போடுவாரு அப்படின்ட்டு அடி பிடிச்சி தேடும். அதுக்கப்புறம் லாக் எடுக்கிறதா அப்புறம் சொல்றேன். ரெடி? ஓம் 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 உமிழ்நீர் முழுங்கி மூச்சு இழுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஓ சொல்லணும். வாயிலேயே மூச்சு இழுக்க கூடாது. ஓம் 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 அஸ்வினி முத்ரா மறக்க கூடாது. ஓம் 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 ஓயே! ரிலாக்ஸ். நல்லா அப்படியே மூச்சு இழுத்து விட்டு இப்ப நம்ம சாவிய தேடி கண்டுபிடிச்சாச்சு. என்ன சாவி? லம் 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 லம். இப்ப நம்ம திறக்க போறோம். நல்லா மூச்சு இழுத்துட்டு நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. உட்கார்ந்துட்டு அதே அஸ்வினி முத்ரா. ஏன் நம்ம எவ்வளவு மெதுவா போறணும் அந்த மெதுவா வரணும், எவ்வளவு ஸ்பீடா வரணும் அந்த ஸ்பீடா வரணும். இதுதான் ஓப்பன் பண்றது. இதுல என்ன ஆகும்? மூலாதாரம் கொதிப்பு நிலை அடையும். சும்மா நாம லா
இம். இப்ப வந்தா கொதிப்பு நிலையில வராது. கொஞ்சம் கொஞ்சம் வேகம் வேணும். அதனால முதல்ல ஸ்லோவா போகணும். ஒரு கார் எடுத்த உடனே என்ன பண்றோம்? ஏ கொஞ்சம் அப்படியே முதல்ல அப்படியே மெதுவா ஃபர்ஸ்ட் கியர்ல போறோம். அப்புறம் 2, 3, 4 அப்புறம் ராய் ஸ்பீடு. அது ஏதாவது வரும்போது டபக் முதல் கியர மாத்தி கொஞ்சம் ஸ்லோ பண்றோம். அப்புறம், அப்புறம், அப்புறம் மெதுவா வந்து நிக்கும். அதே மாரி தான். ரெடியா? ரெடி. அந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க, ஐபிபி இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் மெதுவா செய்துப்பாங்க. மத்தவங்கலாம் நல்லாவே செய்யலாம். ரெடி? நல்லா சவுண்டா சொல்லணும். நீங்க வாயில தான் சொல்லணும். மூச்சு இழுத்து வாயில சொல்லணும். வாயில மூச்ச எக்காரணத்த கொண்டும் இழுக்கக்கூடாது. எக்காரணத்த கொண்டும் மூச்சு இழுக்கக்கூடாது வாயில. மூக்குல தான் இழுக்கணும். வாயில தான் விடணும். வாயில தான் நம்ம சொல்லும்போதே வந்துரும் வெளிய. அதனால ழாயிம் 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 ழாம் 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 lam 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 லாயிம் 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 ரிலாக்ஸ். நல்ல மூச்சு. இப்ப நல்லா கைய வச்சுட்டுங்க. இங்க பாருங்க. ஓம் லம் ஓம் லம் ஓம் லம் சரிங்களா? ரெடி? சவுண்டா சொல்லணும். எவ்வளவு மெதுவா, ஸ்பீடா அப்படி வரணும். ரெடி? ஓம் லம் 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 நல்லா அப்படியே தீர்க்க சுவாசம் முத்திரை வச்சு அப்படியே 2 செகண்ட் உங்களை நீங்களே மூச்சை கவனிக்கிறீங்க. இந்த வேவ்ஸ் ஆர்எஸ் ஃபுல்லா எனர்ஜி ஃபுல்லா இறங்கியிருக்கும். அரை அடி டிஃபரன்ஸ் உடம்புல அப்படியே வெளியே வந்திருக்கும்.
சும்மா நீங்க அந்த இதுலயே இருங்க. அது போற வரலும். ஓம் என்னும் கணபரூப நாயகா, ஓம் என்னும் கணபரூப நாயகா, ஓம். ஓம் என்னும் கணபரூப நாயகா, உமையவளின் பாலனே விநாயகா, தேவர் மூவர் போற்றும் வேத நாயகா, தேவாதி தேவனே விநாயகா, தேவாதி தேவனே விநாயகா, தேவாதி தேவனே விநாயகா. அப்படியே மறைஞ்சிருக்கும். நீங்க அப்படியே உடைய காதுல கையை வச்சு நல்ல கீச்சுக்கோல் எடுத்து அம்மு சவுண்ட் விடணும். நல்ல கீச்சுக்கோல் எடுத்து அம்மு சவுண்ட் விடணும் பாருங்க. நாக்கு மேல அன்னத்தை டச் பண்ணி பாருங்க. மவுத்தை க்ளோஸ் பண்ணி காதுல வெளியே வரும்போது பிரபஞ்சத்திலிருந்து ஈக்கரும். அதுக்கப்புறம் ஆள்காட்டி வரல உள்ள வச்சு இம் சொல்றோம். ரெடி? ஆ இம் அப்படியே சாந்தி ஆசனம். இப்ப நீங்க ஒரு கருப்பு துணிய விரிச்சிருக்கிறீங்க. அது மேல கருப்பு எள்ள பரப்பியிருக்கிறீங்க. அதுக்கு மேல கருப்பு துணி விரிச்சு அது மேல நீங்க படுத்திருக்க மாதிரி ஒரு கற்பனை. இப்ப நம்ம சனீஸ்வர பகவான் கிட்ட போவோம். ஆயுட்காரகர், ஆயுளை கொடுக்கக்கூடியவர், தொழிலை கொடுக்கக்கூடியவர், தொழில்ல எந்த வஞ்சகம் இல்லாம தொழிலை கொடுக்கக்கூடியவர். அவரு 19 வருஷ காலம் நம்மளுடைய பயணிப்பார். சனி திசை நடக்கிறவங்க அவங்களுக்கு தொல்லைகள் பல கொடுத்தாலும் அவர்கிட்ட போய் நம்ம இப்ப அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சா கொஞ்சம் தலைக்கு வந்தது தலப்பாக்கட்டோட போயிருன்ற கதையா கொஞ்சம் அவரு இறக்கம் பண்ணி குறைக்க வாய்ப்பு இருக்கிறது.
அதனால தப்பு பண்ணிட்டு பண்ணிட்டு போய் வாய்ப்பை கேட்கக்கூடாது. தெரியாம செஞ்ச தவற மன்னிச்சுக்கோயான்றதை விட்டுட்டு நம்ம சனீஸ்வர பகவானுடைய கிரக சக்திக்கு போறோம். நல்லா மூச்சிடுங்க. இழுத்த உடனே நீங்க அப்படியே உங்களுடைய உடம்போடு அப்படியே மேல 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 காத்தோட போயிட்டே இருக்கீங்க. ஆஹா ஆஹா கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது. கண்கொள்ளா காட்சி. எவ்வளவு அருமையான காட்சி. அழகாக இருக்கின்றது. காத்தோடு நான் காற்றாக சென்று கொண்டிருக்கிறேன். ஆகாயத்தின் மேலே சென்று கொண்டிருக்கிறேன். கருமேகங்கள் என்னை வரவேற்கின்றது. கருமேகங்களை விலக்கி நான் செல்கின்றேன். ஆஹா! எவ்வளவு 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 பல 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 என்று பளிங்கு போல் ஜொலிக்கின்ற நீரை நான் காண்கின்றேன். அதில் குளிக்கலாமா என்று எண்ணம் தோன்றுகின்றது. அந்த நீரில் நான் தத்தளிக்கின்றேன். தத்தளித்து என்னுடைய உடலானது பளிங்கு போல் மாறுகின்றது. நீரை குடிக்கலாம் என்று ஆசைப்பட்டு குடிக்கிறேன். ஆ! என்னுடைய உடல் ஆரோக்கியமாக, ஆனந்தமாக திளைக்கின்றேன். மறுபடியும் பிராண சக்தியை அதிகமாக இழுத்து சேமித்துக் கொண்டு, காற்றினுடைய எல்லைக்கு நகர்ந்து, ஒரு மூச்சை இழுக்கு காற்றை எல்லையை பிளந்து கொண்டு உள்ளே செல்லுகின்றேன். சனீஸ்வர பகவானின் கிரக சக்தியால் என்னுடைய மேலே சென்று கொண்டிருக்குது. ஆஹா! சூரியன் உதிக்கவும், சந்திரன் மன்றவும், மறையவும் அழகாக இருக்கின்றது. அழகாக இருக்கின்றது. ஆனந்தமாக இருக்கின்றது. ஆஹா! ஆஹா! இதைப்போல் நான் ஆனந்தம் உணர்ந்ததே இல்லை. உணர்ந்ததே இல்லை. உணர்கின்றேன், உணர்கின்றேன், உணர்கின்றேன். இறைவா! சனீஸ்வர பகவானே! சனீஸ்வர பகவானே! சனீஸ்வர பகவானே! இரவு வந்துவிட்டது. மாலை பொழுது வந்துவிட்டது. சூரியன் மறையவும், சந்திரன் உதைக்கவும் கண்கொள்ளா காட்சியை காண்கிறீர்கள். ஆஹா! எவ்வளவு எவ்வளவு அருமையான காட்சி. இந்த காட்சியெல்லாம் சரயோகத்தில் வந்துதானே நான் தெரிந்து கொண்டேன். சரயோகத்திற்கு வாழ்த்துக்கள். ஆ சனீஸ்வர பகவான் கிரக சக்தியில் நுழைந்தவுடன் நீங்கள் அப்படியே அவருடைய நமஸ்காரம் செய்து कागध्वजाय विद्महे कट्कासाय धीमहि தன்னோ மந்த பிரச்சோதயாத். வருக 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 என்று அவர் சனீஸ்வர பகவான் வரவேற்கிறார். நீங்கள் சென்று அப்படியே மனமுருகி காகத்வஜாய வித்மகே கட்காசாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத். ஓம் 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 காகத்வஜாய வித்மகே கட்காசாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத். நீங்க கொண்டு போய் இல்ல அவர் கையில அப்படியே கொடுக்குறீங்க. அவருடைய புன்செரிப்போட வாங்கி பூலோக வாசிகளே என்னை காண வந்திருக்கிறீர்கள். யாரும் வர முடியாத இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். உங்களை வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். வாழ்க வாழ்க வாழ்க. இந்தாருங்கள். நீங்களும் கொஞ்சம் இதைய எனக்கு பிடித்த எல்லை கொண்டு வந்து இருக்கிறீர்கள். என்னுடைய மனம் குளிர்கின்றது. ஆனந்தமாக நான் இப்பொழுதுதான் ஆனந்தமாக இருக்கின்றேன். என்னுடன் இந்த ஆனந்தம் எனக்கு எப்பவுமே கிடைத்ததில்லை. நீங்களும் நன்றாக அதை நன்றாக மென்று நல்ல விடுங்கள். சனி பகவான் நாள்ல சனிக்கிழமை எள்ளுருண்டையை நீங்க சாப்பிடணும். எள்ள கொடுத்தா நீங்க அப்படியே சாப்பிடுறீங்க. சாப்பிட்ட உடனே பூலோகவாசிகளே உங்களுக்கு தீர்க்க ஆயுளையும் நல்ல தொழிலையும் நீங்க நினைத்த தொழிலையும் கண்டிப்பாக நான் கொடுக்கின்றேன். நீங்கள் ஆரோக்கியமாக இந்த உலகம் உள்ளவரை 16 செல்வங்களையும் பெற்று ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழ்வீர்களாக.
சென்று வருக என்று அப்படி அனுப்புறார். அப்படியே மெதுவா கீழே 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 வந்து அப்படியே உங்களுடைய இருப்பிடத்துக்கு வந்துட்டீங்க. அப்படியே கை கால் ஷேக் பண்ணி உடம்ப ஷேக் பண்ணி இந்த அப்படியே எந்திரிச்சு உட்கார்ந்து அவருடைய மந்திரமான நீலரஞ்சித சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் இச்சாய மார்த்தாண்ட சம்பூதம் நமாமி சனீஸ்வரம் என்கின்ற மந்திரத்தோடு இன்றைய நாள் நல்ல நாள் ஆகுக என்று போற்றி என்னுடைய உடலில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் அனைத்தும் நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நல்ல இயக்கம், முழுமையான ஓய்வு நிலை. அப்படியே கையை தேய்ச்சி பார்த்துட்டு அப்படியே எந்திரிச்சு நல்லா கையை தட்டி நல்லா சிரிக்கணும். நல்லா கையை தட்டி சிரிக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, ரிலாக்ஸ். எல்லோருக்கும் நன்றி. வாழ்க வளர்க உயர்க. நன்றி வணக்கம். திங்கட்கிழமை பார்க்கலாம்.